பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ராகவேந்திர சுவாமிகளுடைய எத்தனையோ மகிமையை நாம் கேட்டுருக்கோம். அதில் நடந்த ஒரு அற்புதமான மகிமை, தேசாயி வம்சத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை இருந்தாங்க. ராகவேந்திர சுவாமிகள் மேலே அத்தியந்த பக்தி உண்டு. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அவங்களுடைய வித்வத்துக்காக ஏகப்பட்ட பரிசுகள், சில வீடுகள், சன்மானங்கள் பெற்ற வம்சம் அந்த தேசாயி வம்சம். அதில் பார்த்தோம்னா கணவன் மனைவி அவளுக்கு குழந்தை இல்லை, எல்லாம் இருக்கு, செல்வ சுகபோகம் அத்தனையும் கொடுத்த ஆண்டவன், சந்தான பாக்கியம் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, மந்திராலயத்துக்கு வாங்க, ராகவேந்திர சுவாமிகளுடைய சேவை செய்யுங்க, எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கடினமான சேவை. 3வது நாள், அதாவது அடுத்த நாள் சேவை முடிய வேணும். கனவுல ராகவேந்திர சுவாமிகள் ஒரு விஷயம் சொல்றார். அந்த அன்னைக்கு என்னன்னா தசமி திதி. சரி, நீங்க துவாதசி அன்னைக்கு, அதாவது சாதனை துவாதசி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அன்னைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது ராகவேந்திர சுவாமிகளை என்ன சொல்றது சொன்ன அந்த கனவுல சொல்லியிருக்காரு. இதில் என்ன விஷயம்னா, 1000 சத்பிராமணருக்கு எங்கே போகிறது? இன்னைக்கு தசமி அப்படின்னா நாளைக்கு ஏகாதசி, அடுத்த நாள் காலையில் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்க வேணும். அன்னதானம் கொடுக்க தயாராக இருக்கும். ஆனால் அந்த அன்னதானத்தை உட்கொள்ளக்கூடிய அந்த 1000 பேரை எப்போ போய் கூப்பிடுறது, எப்படி, ஒன்றுமே தெரியல. அர்ச்சகர் கிட்ட கேட்குறார், சுவாமி ராகவேந்திர சுவாமிகள் இப்படி எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார், நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ராகவேந்திர சுவாமிகள் உடனே கனவுல சூச்சனை செய்கிறார். இங்க பாருங்க, இந்த ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல நீங்க 2 பேரும் நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தர் வருவாரு, அவரை நீங்க சாதனை துவாதசி அன்னைக்கு நீங்க சாப்பாடு போடுங்க, அவருக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா 1000 பேருக்கு உணவு கொடுத்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இது ராகவேந்திர சுவாமிகள் சொன்னது. கணவன் ஓகே. மனைவி சொல்றார், எங்க ரைட், ராகவேந்திர சுவாமி சொல்லிட்டாரு, ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டா 1000 பேருக்கு உணவு உண்ட பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்தாச்சு. உடனே போய் நின்னாங்க. உடனே நேரா அங்கிருந்து தூரத்துல இருந்து வந்தவர் யார் தெரியுங்களா? சாக்ஷாத் ராகவேந்திர சுவாமிகளுடைய அத்தியந்த சிஷ்யர் அப்பாவர், இபிராமபுர அப்பாவர். அவர் வந்துட்டு இருக்கார். வந்த உடனே, சுவாமி இந்த மாதிரி 3 நாள் சேவை செஞ்சோம், ராகவேந்திர சுவாமிகள் இந்த மாதிரி உத்தரவு கொடுத்துருக்கார், நீங்க சாதனை துவாதசி அன்று நீங்க உணவு அருந்தரும் அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா அப்படின்ட்டாங்க. ரைட், வந்தாரு. சாதனை துவாதசி அன்னைக்கு அப்பாவரு அற்புதமான உணவு சமைச்சு அப்பாவருக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ரைட், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இப்போ என்னன்னா, மனைவிக்கு இன்னும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் செஞ்சதெல்லாம் சரியா இருக்குங்க, இன்னும் என் மனசுல ஒரு சின்ன கேள்வி இருக்கு. என்னது அப்படின்னு கேட்டால், இந்த ஒருத்தர் உணவு உண்டாரு, 1000 பேருக்கு உணவு கொடுத்த பலன் நமக்கு எப்படி சார் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அப்போ அவர் கணவர் சொல்றார், வேணா ஒன்று செய், அந்த இலையெல்லாம் அவர் சாப்பிட்டார் இல்லையா, அதை தயவு செய்து சுத்தம் பண்ணிட்டு வா, நாம் அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமிகளையே நேராக பிரார்த்தனை பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே என்ன பண்ணாங்கோ, அந்த மனைவியானவள் போய் அப்பா அவர் சாப்பிட்டார் இல்லையா, அந்த இலை எடுத்து அப்படி போட்டுட்டு வந்தால் மறுபடியும் ஒரு இலை இருக்கு. 2வது இலை அப்படி எடுத்து கொண்டு போய் சுத்தம் பண்ணால் 3வது இலை இருக்கு. நீங்கள் ஆச்சரியம் பாருங்க, 1000 இலை அந்த இடத்துல தோன்றுச்சு ஐயா. ஒரே ஒரு ராகவேந்திர சுவாமிகள் அல்ல, ராகவேந்திர சுவாமிகளுடைய அத்தியந்த சிஷ்யர் உணவு உண்டா 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு ராகவேந்திரனுடைய வார்த்தை சத்தியமாச்சு. உடனே காலக்கிரமத்துல வீட்டுக்கு போனாங்க. சரியா ஒரே ஒரு மாசத்துல அவங்க வாழ்க்கையில அந்த சந்தான பாக்கியம் ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால கிடைச்சது. இன்னைக்கும் தேசாயி வம்சம் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வம்சம் உத்தாரமாகி இந்த காலத்துல நாம பார்க்க முடியுது அப்படின்னா, அது ராகவேந்திர சுவாமிகள் அந்த குலத்துக்கு, அந்த பரம்பரைக்கு செய்த அத்தியந்த மகிமை இது ஆச்சா. இந்த மாதிரி ஒன்றல்ல, மகிமை செய்யறதுக்காக ராகவேந்திரனுடைய அவதாரம் அல்ல,
பக்தர்கள் என்னென்ன கேட்டாங்களோ அத்தியந்த பக்தியோட அதை அப்படியே அவளுக்கு தந்து சந்தோஷப்படுவர். அதாவது இருக்கிற சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. ராகவேந்திர சுவாமிகள் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கலையினாலும் தன்னை நாடி வர்றவங்களுக்கு அவங்களுடைய மனசை குளிர்வித்து அவங்க மனசுல என்ன அபீஷ்டம் இருக்கோ அதை அப்படியே செஞ்சு காமிக்கக்கூடிய கலியுக காமதேனு கல்பத்தரு அப்படின்னு அனைவராலும் வழங்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். உங்களுடைய பிரார்த்தனையை அவருடைய காலில் சமர்ப்பணம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் இருந்தாலும் அவர் செய்து கொடுப்பார். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர ராகவேந்திர. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர.